தமிழ்நாடு ஐஆர்சிடிசி ரயில்வே நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உங்களுக்கு வந்து வேலையை வந்து ஐஆர்சிடிசி நிறுவனம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்தால் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 28 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கான மந்த்லி சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்ளை பண்ணுற மாதிரிலாம் கிடையாது, உங்களுக்கு டேரெக்டாக வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எங்கே வந்து இன்டர்வியூ வந்து இருக்குது, உங்களுக்கான போஸ்டிங் வந்து என்ன, இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத ப்ரீஃப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐஆர்சிடிசிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்சிடிசி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா www.irctc.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும், டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். சரிங்களா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து வரும். இதில் வந்து கேரியர்ஸ் அப்படின்னு இருக்கும். சரிங்களா, அதில் ரெக்ரூட்மெண்ட் அண்ட் நியூ ஓப்பனிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். ரீசெண்டாக வந்து 2025 அண்ட் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து என்னென்ன வந்து ஓப்பன் ஆகிருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து வாக் அண்ட் இன்டர்வியூக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத்தர்ன் ரீசனில் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. இங்கே கீழே வந்து டவுன்லோடு அப்படின்னு இருக்குது. அந்த டவுன்லோடுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த மாதிரி பேஜுக்கு தான் உங்களுக்கு வந்து வரும். இதில் நோட்டிஃபிகேஷன் வந்து எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஆர்டிசியில் சவுத்தர்ன் ஜோனில் வந்து வாக் அண்ட் இன்டர்வியூக்கான போஸ்டர்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் எந்த போஸ்ட்டுக்காக வந்து வெளியிட்டிருக்காங்க, எவ்வளோ போஸ்ட் வந்து காலியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மானிட்டர்ஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 போஸ்டர்ஸ் வந்து காலியாக இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் பாலிசி கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர்டிசி வந்து ஒர்க் பண்ணுதுன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். அதையும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வாக் அண்ட் இன்டர்வியூ மூலிமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, அதாவது பிஎஸ்சியில் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலையோ அல்லது ஹோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனோ வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அல்லது பிபிஏ, எம்பிஏ நீங்கள் குவாலிஃபைடாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், அதாவது பிஎஸ்சியில் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாலோ அல்லது கேட்ரிங் சயின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலோ நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஜிசி, பிஜிசி, டெக்னாலஜி, மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி நீங்கள் எது முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, இதுக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி சேலரி பொறுத்த வரைக்கும் 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து எது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வித் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கில், சரிங்களா, ஃபீல்டு ஒர்க்கில் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயதுலேருந்து 28 வயது வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்பர் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் ஓபிசிக்கு வந்து 3 இயர் ரிலாக்ஸேஷனும் அண்ட் மற்ற கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி, எக்ஸர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் 10 இயர் ரிலாக்ஸேஷனும் வந்து இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சரிங்களா. நான் தமிழ்நாடு வந்து போட்டிருந்தேன், தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு அண்டு கேரளா இந்த ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தமிழ்நாடு, கேரளா அண்டு கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே வேகன்சிஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். வாக் ஆன் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் வந்து இருக்கும், சரிங்களா. உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு கேண்டிடேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்தாற போல் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி யார் வந்து கம்ப்ளீட் பண்ணி அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்ல வர்றது என்னென்னா
இவங்க கேட்டிருக்கிற இந்த ரிக்வயர்மெண்ட் அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அலவன்ஸை வந்து 350 ரூபா உங்களுக்கு பர் டேவோ வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 12 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 70% எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸு 35 இயர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,400 ரூபாய்க்கான பர் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 36 to 50 இயர்ஸ் வந்து 2,000 ரூபாய்க்கான பர் மந்த் உங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் எப்படி சார் நான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அப்ளை எல்லாம் பண்ண தேவையில்ல. நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த டேட்டில், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இவங்க சொல்லியிருக்கிற IHMCT அண்ட் AN சென்னை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த CIT கேம்பஸில் வந்து 15/11/2025 அன்னைக்கான உங்களுக்கு நேர்முக தேர்வு வந்து இருக்கும். அதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். மற்ற இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்ரிங் டெக்னாலஜி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தேவக்கொடியில் வந்து இருக்கும். சரிங்களா? அதில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து தேவக்கொடியில் வந்து நீங்கள் வந்து 18/11/2025 அன்னைக்கான உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்கும். அதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். அண்டு திருவனந்தபுரம் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி அடுத்த மாதம் 8ஆம் தேதி உங்களுக்கான இன்டர்வியூ வந்து இருக்குது. அங்கேயும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சிலர் வந்து கேட்பாங்க, நான் ஒரே ஒரு இன்டர்வியூக்கு மட்டும்தான் போக முடியுமா, மற்ற இடத்துக்கெல்லாம் இன்டர்வியூக்கு வந்து போக முடியாதா அப்படின்னலாம் கிடையாது. நீங்கள் வந்து 3 இன்டர்வியூ கூட வந்து அட்டன் பண்ணலாம். அதுக்கான ப்ரிஃபார்மன்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அட்டன் வந்து பண்ணிக்கலாம். போகும்போது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இவங்க கொடுத்துருக்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபில்லப் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 டேஸ்க்குள்ளே இருக்கிற இந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஒட்டிட்டு உங்களுடைய அப்ளிகண்ட்டோட நேமை கேட்டிருக்காங்க, உங்களுடைய ஃபாதர் நேம், நீங்கள் எந்த கேட்டகிரியோ அந்த கேட்டகிரி கொடுத்துட்டு உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. பர்மனெண்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க. வித் பின்கோட் நம்பரோட நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட்லைனு, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் மெயிலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. இதில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அட்டன் பண்ணணுமா அல்லது ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணணுமா அப்படின்றது சில டவுட் வந்து இருக்கும். யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு இன்ஃபர்மேஷன் அண்டு நீங்கள் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிகிரி வந்து படிச்சிருக்கீங்க அண்டு பார்ட் டைமாக ஃபுல் டைமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பாசிங் இயர், உங்களுடைய மார்க் டோட்டல் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அண்டு உங்களுடைய யூனிவர்சிட்டி வந்து எங்கே இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து மென்ஷன் வந்து பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து டைரெக்டாக வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது வந்து உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ் வந்து தெரியும், அதாவது எழுத படிக்க தெரியுறது, என்ன லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு ரீட் பண்ண தெரியுமோ அல்லது ஸ்பீக் பண்ண தெரியுமோ, உங்களுக்கு ரைட் பண்ண தெரியுமோ, உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் இதில் வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் இது கூட அட்டாச் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்கணும். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப்கான ஐடென்டி ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா SC STக்கான, அதாவது உங்களுடைய கேட்டகரிக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் எந்த ரிக்குவயர்மெண்ட் இருந்தாலும் நீங்கள் இதில் வந்து உங்களுடைய சப்மிட் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் போயிட்டு எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா இடம் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இன்டர்வியூவே இல்லை, அதாவது எழுத்து தேர்வே இல்லாமல் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து இல்லாமல் உங்களுக்கு கேட்ரிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா IRTC ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து விடுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ்